எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல ஒரு சுவையான சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு புது மெத்தடில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மசாலாவை நான் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியை வாங்க அது என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்னா மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசிஞ்சிடணும். அதில் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக நம்ம கிரேவி நல்லா வரணுங்கிறதுக்காக அரைச்சி போடுவோம். அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மாங்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை அந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடவே ஒரு பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக பிரியாணி இலை, அது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா கசூரி மெத்தின்னு சொல்கிற காய்ந்த வெந்தய இலைகள், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கடைசியாக மல்லி இலை தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் சேர்த்து இந்த கிரேவி பண்ண போகிறேன். கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை சின்ன துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், மல்லித்தூள், இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் மேங்கோ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்லா பொடி பொடியாக, இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த மேங்கோ சேர்த்து பண்ணுறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நீங்கள் எவ்வளோ டைப்பில் நீங்கள் சன்னா மசாலா செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நான் சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பார்த்து கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சன்னாவோட இந்த கிரேவியோட மசாலா எல்லாம் சேர்ந்து கலந்து வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிரேவி நல்லா கொதிச்சிருக்குது. இப்போ இதில் முதவே கொஞ்சமாக சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்க்குறோம். அடுத்ததாக நம்ம கசூரி மெத்தி, இந்த காஞ்ச வெந்தய இலைகள் இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா இந்த மாதிரி கையில் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சன்னா மசாலா கிரேவி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சன்னா மசாலா கிரேவி இப்போ ரெடி பண்ணியாச்சு. செய்யும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி அந்த மாங்காய் பீஸஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறமா செய்வாங்க. அதை விட இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். பர்டிகுலராக நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சு இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.